பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். வர வர நான் இருக்கிற இடத்துல பெரியவளாய் மாறணும். என்னுடைய வேலையில் நான் உயரணும், படிப்பில் மேலான நிலைகளுக்கு வரணும். அதற்கேற்ற ஆசீர்வாதமான வார்த்தையை 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தில் உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். யோசபாத் வர வர பெரியவனானான். ஒரே நாள்ல யோசபாத் பெரியவன் ஆகிறதில்லை. யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொந்த ரட்சகராய் கடந்து வருகிறாரோ, யாருடைய வாழ்க்கையில ஏசப்பா கடந்து வந்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறாரோ, ஒரே நாள்ல ரட்சிப்பின் அனுபவம் வருகிறது. ஆனால் எப்படி வர வர பெரியவனாகிற அந்த கிருபை வருதுன்னா, அவர்கள் ஆண்டவர் மேல வைக்கிற நேசங்க, ஆண்டவர் மேல வைக்கிற நேசம், the reciprocation of love. 30 வருடம் ஆண்டவரை அறியாத ஒரு மகனாய் இருந்தேன். அந்த மெய் தெய்வத்தை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது பாருங்க. அந்த கல்வாரி சிலுவிலிருந்து கடந்து வருகிற அந்த கல்வாரி அன்பை ருசிக்கிற அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்தார். I started to reciprocate his love. என்னை எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசித்து அணைத்துக் கொண்டாரோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு என்னை விட்டு கொடுத்தேன். அந்த அன்பை ஆண்டவர் பார்த்தார், அந்த நேசத்தை ஆண்டவர் பார்த்தார். யோசபாத் என்ன தெரியுங்களா செஞ்சார்? ஆண்டவருக்கென்று ஆலயத்திற்காக, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமாய் தேவனுக்கென்று அநேக காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். அதன் நிமித்தம் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார், ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அறிந்து கொண்ட உடனே I gave the reciprocation of love. என்னுடைய அன்பை ஆண்டவருக்கென்று கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்? தேவன் என்னை வைத்திருந்த ஆலயத்துல, தேவன் வைத்திருந்த ஊழியத்துல, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு என்று எந்த வகையில ஊழியத்தை செய்ய முடியுமோ அந்த வகையில பிரயாசத்தோடு ஊழியத்தை செய்த, சபையில ஊழியத்தை செய்த, சபைக்கு தேவையான காரியங்களை செய்த, எந்தெந்த வகையில ஊழியத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணுமோ அந்த வகையில எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தேன். அநேக நேரம் என்னுடைய சக்திக்கு மீறி கூட தேவனுடைய ஊழியத்திற்கு ஆசீர்வாதமா இருந்தேன். அதனுடைய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிற இந்த சிங்கப்பூர் தேசத்துல சாதாரண நிலைமையில ஒரு வேலை ஆரம்பிக்கும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். 15 வருடத்துல வர வர மிகவும் பெரியவனாகி என்ற யோசபாத்துக்கு சொல்லப்பட்ட வசனத்தின்படி 15 ஆண்டுகள்ல சிகரங்களை எட்டுகிற கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இதற்கெல்லாம் ஒரே காரியம், the reciprocation of love. ஆண்டவனை நேசிக்கிற நேசத்தை பார்த்து முழுமையா ஆண்டவர் கை கொடுத்து, இன்னைக்கு நீங்க படிக்கிற படிப்புல, உங்களுடைய வேலை காரியங்கள்ல, உங்க ஊழியங்கள்ல கர்த்தர் உங்களை பெரியவனாக்கணுமா, பெரிய மகளா ஆக்கணுமா, உங்க பேரை பெருமைப்படுத்தணுமா, யோசபாத் செய்தது போல கர்த்தருக்காய் வைராக்கியம் எடுங்க. தேவனுக்கு என்று உங்க அன்பை பரிமாறுங்க. Give the reciprocation of your love to Jesus Christ. அவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாய், தேவனுக்கென்று ஆத்துமாக்கள் இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியாய், தேவனுடைய ஊழியத்துக்கு ஏதோ ஒரு வகையில பிரயோஜனமா இருக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்க உங்களுடைய சூழ்நிலை மாறும். வேலையில உயர்வை கொடுப்பார், உங்க அபிஷேகத்தை அதிகரித்து கொடுப்பார், உங்களை அநேக இடத்துக்கு அநேகருக்கு ஆண்டு பிரயோஜனமாய் பயன்படுத்துவார். யாரையெல்லாம் ஆண்டு தொட்டிருக்காரோ நம்ம அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கை அநேகருக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். உங்களை கண்டு அநேகர் ஆண்டு இடத்துல ஓடி வரணும். உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை கேட்டு ஜனங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளணும். வர வர மிகவும் பெரியவனாய் என்று யோசபாத் இருந்தது போல உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் வர வர பெரியவளாய் ஆற்றும்படியா என் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு ஒரே ஒரு காரியம், give the reciprocation of love. எப்பொழுதுமே ஆண்டனை ஆசீர்வதிக்கணும். one way traffic இல்லாம let it be a two way traffic. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த தாளந்து, எனக்கு கொடுத்திருக்கிற காரியம் எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் வைக்கிற, உங்களுக்கென்று ஓடும்படியா, உங்க ராஜ்யத்துக்கென்று பயன்படும்படியா, உங்களுக்கென்று காரியங்களை செய்யும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. if you are studying in the university, ஏதோ ஒரு இடத்துல நீங்க படித்துக் கொண்டிருக்கிறீங்க, இருக்கிற இடத்துல அந்த மாணவர் மத்தியில எப்படியாவது ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்த ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய வேலை இடத்துல வைத்திருக்கிறார், ஆண்டுடைய அன்பை அந்த இடத்துல பரிமாறுங்க. உடைக்கப்பட்ட உள்ளங்கள் இருக்கிறது, அந்த இடத்துல தேவனுடைய அன்பை கொடுக்கும்படியா முயற்சி எடுங்க. நீங்க அந்த ரெசிப்ரோகேஷன் ஆஃப் லவ் ஏதோ ஒரு வகையில காண்பிக்க
யோசபாத் வர வர பெரியவனான் என்பதுபடி உங்க குடும்பம் உயர்த்தப்படும், உங்க வேலை உயர்த்தப்படும். 15 வருடத்துல எந்த இடத்துல 0ல ஆரம்பித்தனோ அந்த இடத்துல 15 வருடத்துல நான் உயர்த்தினாருங்க. ரெகபோத் ஊழியம் கடந்த 2 வருஷத்துல ஆரம்பித்திருக்குது. படிப்படியாய் கர்த்தரை உயர்த்தி வருகிறார். ஏன் தெரியுங்களா? ஊழியமாய் எங்களால் இயன்ற அளவு we are giving the reciprocation of love to Christ. நீங்களும் அது போல பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற நிலைமையில நம்ம இருக்கவே கூடாதுங்க. வர வர பெரிய நிலைமைக்கு ஆண்டு கொண்டு போகணும். we have to increase in the strength. எல்லாவற்றிலும் தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதித்துவார், பலப்படுத்துவார். God bless you.